தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உபாகமம் 31 7-8 வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு யோசுவாவுக்கு சொல்றாங்க. ஏதோ தனி அறையில கொண்டு போய் ரகசியமா சொல்லல. யோசுவாவை எடுத்து எல்லா ஜன கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பக்தன் சொன்ன வார்த்தை, நீ கலங்காதே யோசுவாவே, பயப்படாதே, திகையாதே, அவர் உனக்கு முன்பாக போவார், நீ வெற்றி பெறுவாய். யோசுவா ஏன் சொன்னார்னா, இது புதிய இடம், கானான் தேசம் புதிய இடம், புதிய ஜெனரேஷன், புதிய தலைமுறை. இவர்கள் பழைய தலைமுறைலாம் போயிட்டாங்க, யோசுவா காலேபை தவிர எல்லாம் புதிய தலைமுறை, புதிய இடம். இவர் புதிய தலைவர். ஆகவே பெரிய அவருக்கு பயம், கலக்க அந்த விஷயங்களிலே. ஆகவே அவரும் கலங்கி போயிருந்தாருங்க. என்ன ஆகுமோ, புதிய இடமா இருக்கிறதே, புதிய தலைமுறையா இருக்கிறார்களே, மோசே நம்மோடு இருக்க மாட்டாரு, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனத்தை கொண்டு போவேனா? இந்த தலைமைத்துவ பொறுப்புல நான் செய்து முடிக்க முடியுமா என்று கலக்கத்தில் இருந்தபோது கர்த்தர் சொன்னார், யோசுவா நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், உன்னை அவர் கைவிட மாட்டார். அப்படின்னா கர்த்தர் வைத்த பொறுப்புகளில் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பொறுப்புகள் எல்லாத்துல அடக்கம். ஊழிய பொறுப்பா இருக்கலாம், குடும்ப தலைவர் குடும்ப தலைவியா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களிலும் கர்த்தர் வைத்த பொறுப்புகளா இருக்கலாம், வியாபார ஸ்தலத்திலே பொறுப்பா இருக்கலாம், இல்ல படிக்கிற காலங்களிலே சில பொறுப்புகளை கொடுத்திருக்கலாம். எதுவா இருக்கட்டும், எல்லாம் கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. கர்த்தர் சொல்ற அந்த பொறுப்புகளிலே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். அதை நீங்கள் வெற்றியாய் முடிக்கக்கூடிய சகல ஞானம் அறிவை அதிகமாய் தருவார், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் கர்த்தர் சொல்றாரு, உங்களோடு கூட வேலை செய்யற எல்லாரும் காட்டிலும் 10 மடங்கு உங்களை சமர்த்தர்களாக தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.